கோசல நுவான் ஜெயவீரவின் மறைவை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்காக சமந்த ரணசிங்க சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று நடைபெற்ற விவாதத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் கருத்து வெளியிட்டனர். செலவு ஈடு செய்தல் முறையை பயன்படுத்தி ஒதுக்கீட்டு அடிப்படையில் மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு IMF கூறுகிறது. அந்த நிலைப்பாட்டிலிருந்து தற்போதைய அரசாங்கம் மின் கட்டணத்தை அதிகரிக்குமா? வீடுகளுக்கும் கைத்தொழில் இடங்களுக்கும் குறைந்த விலையில் மின் விநியோகத்தை வழங்குவதே எமது நோக்கமாகும். அதற்கான திட்டங்களையே முன்னெடுத்து வருகின்றோம். நெல்லை 150 ரூபாவுக்கு வாங்கி அரிசியை 130 ரூபாவுக்கு விற்பதை போன்ற வேலைகளை நமக்கு செய்ய முடியாது. நிச்சயம் விலையை குறைப்பது அல்லது அதிகரிக்காமல் இருப்பதற்கே நாம் செயல்பட்டு வருகின்றோம். சூரிய மின்சக்தியை 37 ரூபாய் 27 ரூபாய் என்று பெற்றுக்கொண்டு தொழில்துறைகளுக்கு 6 ரூபாய் முதல் 13 ரூபாய் என்ற விலையில் மின்சாரத்தை வழங்குகின்றோம். எனவே IMF கூறுகின்றது என்பதற்காக நாம் அவற்றை அதிகரிக்கவில்லை. அதற்கான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இந்த 5 மாதங்களில் உயர்ந்தபட்சம் லாபம் ஈட்டும் பக்கங்களை கொண்டே நாம் இந்த விடயங்களை முன்னெடுக்கின்றோம். நாம் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு முயற்சிக்கின்றோம். அடுத்த மாத ஆரம்பத்தில் இதன் உண்மை நிலையை குறிப்பிட முடியும். நாம் எதிர்மறையான எண்ணத்தில் நாம் இல்லை.